ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் தி பிரிட்ஜ் கிரஸ். 2020 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி கேட்டகரியில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சைனீஸ் படம். லெஸ்டர் சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1 மணி நேரம் 28 நிமிஷம் இந்த படத்தோட ரன்னிங் டைம் இருக்கு. சரி, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஹண்டட் பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் படிக்கட்டில் ஏறி போயிட்டு 13வது படிக்கட்டில் நின்று பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பிரிட்ஜில் ஒரு பெண் பேய் வந்து இருக்கிறதாகவும் ஒரு ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்கும். இது வந்து உண்மையா என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த கேம்பஸ்ல படிக்கிற ஒரு 6 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த இடத்துக்கு வந்து அந்த 13 படிக்கட்டு ஏறி பின்னாடி ஒருத்தரை பார்க்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு, அந்த ஹண்டட் பிரிட்ஜில் வந்து அப்படி என்ன மர்மமான விஷயம் வந்து இருக்குன்னாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஒரு செம்ம ஹாரர் படமாக இருக்குது. படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹாரர் சீன் மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பயமுறுத்துறமான காட்சிகள் வந்து சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு பண்ணப்பட்ட அந்த சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு நைட்டு 11 மணி போல் ஹோம் தேட்டரில் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு ஃபீலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. அவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பேய் பண்ணாவே ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு வந்து இருக்குது படத்தோட கிளைமேக்ஸில். அதை நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் ஆர்ஆர் சீனுக்கு பண்ணப்பட்ட அந்த சிஜே ஒர்க்கு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா தத்துவமாக ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. மேக்கப் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட விசுவல் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. இந்த படம் வந்து தமிழ் டப்லாம் கிடையாது, சைனீஸ் மொழி, அதாவது அவங்களோட மேண்ட்ரின் மொழியில் தான் இந்த படம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போகுது படம். ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோட இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஆனால் 10 வயசுக்கு கம்மியாக இருக்க சின்ன குழந்தைங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேணாம். ஏன்னா நைட்டு வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.